ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக்ஸ் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். இது எப்படி நம்ம வீட்டில் சூப்பராக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செய்யும் போதே சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. வாங்க இது எப்படி செய்யலான்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாசனை இல்லாமல் இருக்கணும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயும் சர்க்கரையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 மினிட் டு 1 மினிட் இதை நல்லா விஸ்க வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டும் கம்பைன் ஆகிடும். இப்போ கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர், கெட்டியாக இருக்கிற தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த தயிரோட மற்ற 2 பொருட்களும் சேரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் மாதிரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட கலர் கம்மியாக இருந்தது அப்படின்னா 1.5 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் கூட ஃபுட் கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பட்டர் மில்க்கை ஆட் பண்ணணும். நான் 1/2 கப்பில் 2 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 1 கப் அளவுக்கு பட்டர் மில்க் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. ஒரு லம்ஸ் கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு விஸ்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து மஃபின் ட்ரேயில் நான் கப்ஸை வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 3/4 கப் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்மளோட பேட்டரை ஆட் பண்ணிக்கணும். இதை நம்ம ஆட் பண்ணுற இந்த மீன் வயலில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மஃபின்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பேக் பண்ண ஆரம்பித்தோன்னே இப்படி இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட 25 மினிட்ஸில் இருக்கும். நான் 25 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து அந்த மாவு கொஞ்சம் ஒட்டியிருந்த மாதிரி இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். இப்போ மறுபடியும் வந்து பேக்கிங் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சூப்பராக பேக் ஆகியிருந்தது. ஸோ கரெக்டாக எனக்கு வந்து இட் டுக் அரவுண்ட் 30 மினிட்ஸ் ஃபார் பேக்கிங் திஸ் மஃபின்ஸ். இப்போது இதுக்கான க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். கடையில் க்ரீம் சீஸ்னே இருக்கும். 1/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது ஒரு விஸ்கையோ இல்லை பீட்டரையோ வச்சு இதை நல்லா பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் கலக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாம் வழுக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஐசிங் சுகரு இல்லைனா பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணி கலக்க ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கலக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே இது ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போது இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். நல்லா சைட்ஸில் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதோட ஸ்டிஃப் பீக்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். விஸ்கை மேலே லைட்டாக அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா அப்படியே வந்து நிற்கணும். இந்த மாதிரி தெரியுதா?
இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னா நம்மளோட ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் ஃப்ராஸ்டிங்கை இம்மீடியட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகே, யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கப் கேக்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே பட்டர்லாம் உருகின மாதிரி ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ரன்னியாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துடும். இப்போ இந்த மாதிரி மஃபின்ஸில் மேலே அழகாக டெக்கரேட் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு ஸ்டார் நாசில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாசிலை போட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளெயினாக கூட அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எக்லெஸ் ரெட் வெல்வெட் மஃபின்ஸ் இஸ் ரெடி வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இதே குவான்டிட்டிஸில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.